அழகர் வரப்பதாங்க அல்டிமேட்டே. அந்த ஒரு மியூசிக் போடுவாங்க, அந்த டங் டங்னு போறப்பதாங்க அல்டிமேட்டா இருக்கும். டங் டங் டங்னு வரும் சிஸ்டர். வேற லெவல். அந்த மியூசிக்கை கேட்டாலே ஆடாதவங்க கூட எந்திரிச்சு ஆடிடுவாங்க சிஸ்டர். அந்த மியூசிக் டங் 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 எல்லாருமே சொல்லியாச்சு. டங் டங் டங். அப்ப மதுரைக்குள்ள நிறைய திருவிழா நடக்கும். ஆனா சித்திரை திருவிழாக்குன்னு சொல்லிட்டு தனியா எக்ஸ்பெக்டேஷன், தனியா எதிர்பார்ப்புகள், தனியா ஒரு வைப் இருக்கும். ஸோ அது எதனால நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மதுரைக்குள்ள நடக்கிற திருவிழா நிறைய நடக்குது அப்படின்னா அங்கங்க நடக்கிறது அந்தந்த ஏரியா ஃபெஸ்டிவல் தான். ஆனா மதுரையில மதுரைக்கு அழகே சித்திரை திருவிழா தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஊரும் கிராமத்துல இருந்து எல்லா பேருமே பட்டி தொட்டி எல்லா ஜனங்களும் இங்க கொண்டாடுவாங்க. அதான் மதுரையோட ஸ்பெஷல் சித்திரை திருவிழா. மதுரை மனம் குளிர ஐயனோட குதிரை நம்ம கண்ணு எதிர வைக மண்ணு அதிர. அழகர் வரப்பதாங்க அல்டிமேட்டே. அந்த ஒரு மியூசிக் போடுவாங்க, அந்த டங் டங் போறப்பதாங்க அல்டிமேட்டா இருக்கும். அந்த வைப்புக்காண்டியே நாங்க போவேன். அங்க சூப்பரா இருக்கும். அந்த மீனாட்சி அம்மன் வர்றது, அந்த குட்டி குட்டி பிள்ளைங்களா வருவாங்களா பசங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி நான் வருவேன். அந்த சித்திரத்துலான்ற பேருக்கே ஒரு வைப் இந்த ஊர்ல இருக்கு. நம்ம பையங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா சுத்தி நல்லா நைட்டு என்ஜாய் பண்ணி, அது அந்த சித்திரத்துல அந்த பாட்டுக்கு அந்த வைப் இருக்கு. எல்லா பசங்க அந்த மியூசிக் டங் 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 எல்லாருமே சொல்லியாச்சு. டங் டங் டங். அழகர் இறங்குற அன்னைக்கு மட்டும் திருவிழான்னு இல்லை, அந்த கொடி ஏறிடுச்சு, அம்மன் கொடி ஏறிடுச்சு அப்படின்ற நாள்ல இருந்தே ஒரு நாள் திருவிழா தான். மதுரையே ரொம்ப களை கட்டிட்டு இருக்கும். ஏற்கனவே மதுரையை தூங்கா நகரம்பாங்க. விடிய விடிய செம்ம ஜாலியா இருக்கும். மதுரைக்கு கெத்தே சித்திரை திருவிழா தான். மற்ற ஊர்லனா அந்த ஊர் இந்த ஊர், அவங்க சொந்தம் இவங்க சொந்தம் அப்படின்னு மட்டும்தான் திருவிழா கொண்டாடுவாங்க. ஆனா நம்ம மதுரையில அப்படி கிடையாது. ஜாதி மதம் எது இல்லாம எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரே கொண்டாடுறது தான் சித்திரை திருவிழா. எல்லா ஊர்லயும் இருந்து வருவாங்க சிஸ்டர், இங்கேன்னு கிடையாது. மதுரை எல்லா இதுலயுமே சித்திரை திருவிழானே மதுரை தான். இந்த திருவிழா 10 நாள் நடக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும். டெய்லி சாமி ஊர் விழா வரும். அப்புறம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால இந்த திருவிழா தான் மதுரையில ஸ்பெசிஃபிக். மதுரையில இருந்து மக்கள் வர்றதை விட நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் வராங்க. அதனால நிறைய ரஷ்ஷும் இருக்கும், பட் நிறைய என்ஜாயும் பண்ணலாம். எல்லா மாவட்டத்தில் ஒரு திருவிழா நடக்கும். எல்லா மாவட்டத்துக்கும் அந்த திருவிழாவுக்கு ஒரு வரலாறு இருக்கும். ஆனால் அந்த மதுரை சித்திரை திருவிழா இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனையோ தலைமுறைகள், அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம். அதை நம்ம திருப்பி இதை கண்டினியூ பண்ணுறோம் தெரியுமா, அதுவே மிகப்பெரிய விஷயம். எந்த மாவட்டத்தில் இந்த ஒரு ஆஃபரே கிடையாது. எல்லாத்துக்கும் சமீபமாக ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். இந்த சித்திரை திருவிழா மிகவும் பழமையானது. கிட்டத்தட்ட நம்ம லெமூரியா கண்டம் சொல்லி குமரி கண்டம்லாம் இருந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அண்ணனுக்குமே தெரியாது. அதெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சேன். அங்கே இருக்கும்போதே நம்ம வட மதுரை தென் மதுரைன்னு வாழ்ந்துருக்காங்க. அங்கே இருந்த பாண்டியர்களே இந்த சித்திரை திருவிழா கொண்டாடி இருக்காங்க. சித்திரை திருவிழா ஆக்சுவலாக நம்ம சிவனுக்காக நம்ம கொண்டாடப்பட்டது. அது அப்படியே மருவி நாயக்கர் அரசராக அப்படியே வைணவம் சைவம் எல்லாம் ஒன்றிணைந்து இப்போ சித்திரை திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுறோம். ஆனால் இந்த கொடுத்து வச்ச சித்திரை திருவிழா மதுரைக்காரன் மட்டும் தானே செலிப்ரேட் பண்ண முடியும். மற்ற எந்த மாவட்டத்துக்குமே இது அமையவும் முடியாது. பாய்ஸ் மோஸ்ட்லி கேர்ள்ஸை சேஃபான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். ஒரு மாதிரி கேர் எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னொருத்த வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது சைட் அடிக்கிற பசங்க பார்ப்பாங்க. நம்ம நம்ம லவ் பண்ற பொண்ணை, சைட் அடிக்கிற பொண்ணை வேற யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா அண்ணன் தங்கச்சியை பாதுகாப்பாங்க. என் தங்கச்சி மேல யாரும் வந்துடக்கூடாது, லவ்வரும் பாதுகாப்பாங்க. என் ஆள் மேல யாரும் உரசக்கூடாது. உரசுனா சண்டை போட்டுருவாங்க, உடனே சண்டை போட்டுருவாங்க. வதற்கரைங்கனாலே அப்படித்தான். நீங்க சித்திரை திருவிழாக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? டங் டங் டங்னு வரும் சிஸ்டர். வேற லெவல். அந்த மியூசிக்கை கேட்டாலே ஆடாதவங்க கூட எந்திரிச்சு ஆடிடுவாங்க சிஸ்டர். ஐயோ, அப்படி அவ்வளோ சந்தோஷமா இருக்கேங்க. நான் அவ்வளோ ஜாலியா இருக்கேன். அந்த மியூசிக்கை போடுவாங்க தேரோட்டத்தப்ப, அப்ப இருக்குங்க இந்த அப்படியே கலக்குங்க, சூப்பரா இருக்குங்க. அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சொல்ல முடியாது, அவ்வளோ ஜாலியா இருக்கும். பசங்க சேர்ந்து நல்லா ஜாலியா நைட்டு சுத்த, நல்லா யாராவது பண்ணுங்க போனா வம்புழுக்க எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும். சாமி பார்க்க போகல,
சாமி பார்க்க போகிறோம் அது என்ஜாய் பண்ணதான் போகிறோம். வரட்டும், வெயிட்டிங், வந்தவொடனே சிறப்பாக செஞ்சிருவோம். மதுரை சித்திரை திருவிழாவை நாங்கள் வருஷம் வருஷம் பார்க்குறோம். இருந்தாலும் வருஷம் வருஷம் வந்துட்டே இருந்தாலுமே அந்த சித்திரை திருவிழான்னு வரும்போது வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் சாமி பார்க்குறது, அந்த 10 நாளும் குட்டீஸுகள்லாம் வேஷம் போட்டு நடக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதே ஒரு அழகு தான். அந்த சித்திரை மாதம் வந்துட்டாலே சித்திரை திருவிழா எப்படா வரும், அழகர் எப்போதான் ஆற்றுல இறங்குவார், கரெக்டாக அந்த டேட்டை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி வந்து மதுரை சித்திரை திருவிழானாலே ஒரு மாதிரி, இப்போ உங்ககிட்ட பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி வைப் ஆகுது. அது மாதிரி வேற ஊருக்காரங்களுக்கு கண்டிப்பா பொறாம இருக்கதான் செய்யும். பொறாம இருக்காம இருக்காது, கண்டிப்பா பொறாம படதான் செய்வாங்க. பொறாமப்படுற மக்கள் அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான். அவங்க கண்டிப்பா நம்ம சித்திரை திருவிழாக்கு வந்து கலந்துக்குங்க. நம்ம ஊர் திருவிழா அது, யாரையும் பிரிச்சு பார்க்கல, எல்லாரும் வரணும். கண்டிப்பா எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க. நல்ல திருவிழா அது. அதுக்கடுத்து எத்தனையோ தலைமுறை முறை கொண்டு போய்கிட்டே இருப்போம். மதுரை சித்திரை திருவிழாக்கு எல்லா பேரும், எல்லா ஊர்ல உள்ளவங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நாங்களும் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கோம். வருஷம் வருஷம் வருமோ, ஜாலியா இருக்கும். நீங்களும் வாங்க, வைப் பண்ணிட்டு போங்க. Thank you.